உலகமெங்கும் இப்ப இன்னைக்கு எல்லாருக்குமே சோசியல் மீடியால உலகமெங்கும் ஒழிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான நியூஸ் என்னன்னா, ஈரான்ல போர் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி தான் உலகமெங்கும் பேசிட்டு இருக்காங்க. இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல என்னென்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஈரானை தாக்குறது யாரு? பதிலுக்கு ஈரான் யாரை தாக்குறாங்க? அங்க ஏற்படக்கூடிய உயிர் சேதங்கள் எவ்வளோ? அது மட்டும் இல்லாம அங்க போர் நடக்கிறதுனால நம்ம நாட்டுல என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட போகுது? இத பத்தி எல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்க நிதிஷ் முரளி மோகன். ஃபர்ஸ்ட் இந்த ஈரானுடைய போர் எதனால ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு காரணமா இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தான் ஃபர்ஸ்ட் டைமா மோதல் ஏற்படுது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஈரான் தயாரிக்கக்கூடிய அணு ஆயுதங்களை எதிர்க்கிறாங்க. ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, உலக நாடுகள்ல குறிப்பிட்ட நாடுகள் மட்டும்தான் அணு ஆயுதங்களை தயாரிக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதை மீறி இவங்க அந்த அணு ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க. இதை தயாரிக்கிறதுனால என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய நாடுகளே இந்த மாதிரி சின்னதா இருக்கக்கூடிய ஒரு நாட்டை பார்த்து பயப்படணும். இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நார்த் கொரியா பாத்தீங்கன்னா இருக்கிற உலகத்திலே மிகப்பெரிய அணு ஆயுதங்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு. இருக்கிறதுல ரொம்ப சின்ன நாடும் அதுதான். அப்படி இருக்கும்போது அமெரிக்காவே அதை பார்த்து பயப்படுது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. எல்லா நாடுமே அணு ஆயுதங்களை தயாரிக்க கூடாது அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறதுனால இதை எதிர்த்து என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரேல் அவங்களை எதிர்க்கிறாங்க. எதிர்க்கும் போது இவங்க என்ன பண்றாங்க, ஈரான் அவங்கள அந்த நாட்டை அழிக்கிறதுக்கான தீவிரவாதிகளுக்கு ஃபண்ட்ஸை இவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. யாரு? ஈரான் இன்வெஸ்ட் பண்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா, ஈரானை தாக்க முயன்றாங்க. ஆனா ஈரானை தாக்குற அளவுக்கு இஸ்ரேல் கிட்ட பவர் இல்லாதனால அமெரிக்கா கூட கொலாப்ஸ் ஆகுறாங்க. அமெரிக்கா கூட கொலாப்ஸ் ஆகும் போது அமெரிக்கா ஏன் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னன்னா, அமெரிக்கா தான் மெயினான இதுல விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா தான் மெயினா ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதை எதிர்க்கிறதுக்காகவே தனிப்பட்ட முறையில நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு வராங்க. ஆனா அது எதுவுமே ஈரான் கேட்காதனால அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்க போறாங்க, தாக்கிட்டு இருக்காங்க. இப்படி தாக்குதல் ஆரம்பிக்கும் போது அங்க கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழப்பு நேரிடுது. இதை பார்த்த ஈரான் கவர்மெண்ட் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய தூதரகங்கள் இருக்கக்கூடிய இடங்கள், தூதரகம்னு சொல்றது எம்பசிஸ். இப்ப எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னோம்னா, தமிழ்நாட்டுல இப்ப நம்ம சிஎம் ஓட வீடு இருக்கு. அதே மாதிரி இந்தியாவில பிரைம் மினிஸ்டரோட வீடு இருக்கு. அந்த பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கோ சிஎம் வீட்டுக்கோ எவ்வளவு ஒரு போலீஸ் போர்ஸோட போட்டு செக்யூரிட்டி போட்டு அவ்வளவு ஒரு டைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம அமெரிக்கால இருக்கக்கூடிய எம்பசிஸ், அந்த எம்பசிஸ்லயும் உலக நாடுகள் எங்கேயுமே அந்த எம்பசிஸ் இருக்கும். அந்த எம்பசிஸ் எல்லாமே அவ்வளவு டைட்டான ஒரு ஆர்மி பேஸ் மாதிரி வச்சிருப்பாங்க அவங்க நாடுகள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கர்த்தாரு, குவைத்து, பஹ்ரைன், துபாய், இந்த 4 ஊர்களையும் பாத்தீங்கன்னா அந்த எம்பசிஸ், அந்த ஆர்மி போர்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த எம்பசிஸ ஈரான் தாக்கி அழிக்கிறாங்க. மொத்தமா அணு ஆயுதங்களை தாக்குதல் நடத்துறாங்க. இந்த அணு ஆயுதம் இந்த பக்கம் தாக்குறத பார்த்த உடனே அமெரிக்கா கவர்மெண்ட்டும் இஸ்ரேல் கவர்மெண்ட் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவங்க நாட்டுக்கு, யாரு, ஈரானுடைய நாட்டுக்குள்ளேயே அவங்களுடைய சிசிடிவி கேமரா ஹேக் பண்ணி, அவங்களுடைய இன்டர்நெட் டவர்ஸ் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி அந்த நாட்டுடைய சீப் ஹெட்டை பாத்தீங்கன்னா கொல்றாங்க. இங்க இருந்த மாதிரியே அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய சீப் ஹெட்டை கொல்றாங்க. அந்த சீப் ஹெட்டும் இறக்குறாரு. இதோட அந்த போர் முடிவுக்கு வரும் அப்படின்னு பார்த்தா இல்ல. அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் இப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இது நடந்த நிகழ்வு. அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, துபாயோடைய மெயினா இருக்கக்கூடிய ஏர்போர்ட், துபாயோட ஒரு சென்ட்ரல் ஏர்போர்ட், கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு 9 கோடி மக்கள், யாருக்கு தெரியும், இந்த வீடியோல பாத்துட்டு இருக்க நிறைய பேர் கூட துபாய் ஏர்போர்ட் போயிருப்பீங்க. அந்த துபாய் ஏர்போர்ட்ல ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத தாக்குதல் நடத்துறாங்க. எங்க நடத்துறான்னு பாத்தீங்கன்னா, அந்த ரன்வே இருக்கு இல்லையா, அந்த ரன்வேல நடத்துறாங்க. ரன்வேல நடத்தி அங்க ஒரு பெரிய ஒரு பாதிப்பு உண்டாவது. நிறைய வீடியோஸ் எல்லாம் சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது ட்ரம்ப் இதை வேடிக்கை பார்த்துற ட்ரம்ப் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இதுல எக்ஸ் வலைதளத்துல ட்வீட் போற என்னன்னு போடுறான்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு ஈரான் ஒரு பெரிய ஒரு அழிவை சந்திக்க போகுது, அப்படி ஒரு அழிவை நான் இன்னைக்கு நைட்டு கொடுக்க போறேன்னு ஒரு வார்னிங் கொடுக்குறேன். யாருக்கு? ஈரானுக்கு வார்னிங் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம உலக நாடுகளுக்கு அவர் பதிவு பண்றது கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரானை நான் தாக்குறத பார்த்துட்டு மிச்ச நாடுகள் எதுவுமே அமெரிக்காவை தொடரத்துக்கு பயப்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங்க கொடுக்குறாரு. யார்? உலக நாடுகள் மொத்த பேருக்குமே ஒரு வார்னிங் கொடுக்குறாரு, அமெரிக்காவை தொடரத்துக்கு யாருமே பயப்படணும் அப்படின்னு சொல்லி. இந்த நிகழ்வுகள் இந்த பக்கம் அப்படி நடந்துட்டு இருக்கும் போது ஈரானுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 நாடுகளை தாக்குனார் இல்லையா, அதாவது குவைத்து, பஹ்ரைன், துபாய், அந்த நாடுகள்லாம் தாக்குதல் நடத்தினார் இல்லையா. இந்த தாக்குதல் நடத்தின நாடுகள் எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிற. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் உங்க நாடுகளை தாக்கணுன்றதுக்காக தாக்கல, அமெரிக்கா எங்களை தாக்குதுன்றதுக்காக தான், நான் உங்களுடைய எம்பசிஸ் அழிக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி தாக்குதல் நடத்தினேன். அதனால எல்லாருக்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம
நீங்க திரும்ப என் மேல தாக்குதல் நடத்தாத வரைக்கும் நான் உங்க மேல தாக்குதல் நடத்த மாட்டேன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், ட்ரம்ப் வந்து ஒரு ஈகோயிஸ்ட்ன்றது எல்லாருக்குமே தெரியும். என்ன சார்ட் ஃபைல் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து நான் மட்டும் இல்ல, என்னோட நாட்டுல இருக்க ஒரு மக்களும் என்னோட உயிரே போனாலும் சரி என்னுடைய நாட்டை வந்து ட்ரம்ப் கிட்ட ஒப்படைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார். ஆனா இந்த பக்கம் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த கவர்மெண்ட் வந்து, அதாவது இப்ப நடக்கக்கூடிய ஈரான்ல நடக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து அங்க இருக்கக்கூடிய நாட்டு மக்களுக்கே பிடிக்கல. அதனால நீங்க தயவு செஞ்சு ஈரான்ல இருக்கக்கூடிய நாட்டு மக்கள் எல்லாரும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்க வந்து உங்களுடைய கவர்மெண்ட்டை மாத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவர் சைட்ல இருந்து இவர் வைக்கிறார். ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய போர் நடந்ததுல நம்ம இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெகு விரைவில் பாத்தீங்கன்னா 20% இருந்து 40% வரைக்கும் பெட்ரோல் விலை உயர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு உலக நாடுகள் எங்கோ. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஈரான் தான் வந்து மெயினா 80% கச்சா எண்ணெய்கள் உற்பத்தி இருக்கக்கூடிய மெயினான இடம் பாத்தீங்கன்னா ஈரான் தான். அந்த ஈரான்ல இவ்வளவு பெரிய போர் நடவடிக்கை ஈரான்ல இவ்வளவு பெரிய ஒரு போர் நடவடிக்கை போயிட்டு இருக்குல்ல, அங்க இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் எதையுமே நம்மளால மூவ் பண்ண முடியல, ஷிப் மூலியமா மூவ் பண்ண முடியாம அப்படியே நிக்கிது. அங்க ஸ்டாக் எல்லாமே அப்படியே நிக்கிறதுனால உலக நாடுகள் எங்கேயும் விலை ஏற போகுது. அது மட்டும் இல்லாம கச்சா எண்ணெய் நீங்க பெட்ரோல் மட்டும் நினைச்சுக்காங்க, அது மட்டும் கிடையாது. நம்ம யூஸ் பண்ற சோப்பு, மேக்கப் ஐட்டம்ஸ், லிப்ஸ்டிக், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கனிம வளங்கள் எந்தெந்த இதெல்லாம் கச்சா எண்ணெயோட கனிம வளங்கள் யூஸ் பண்றோம், அந்த பொருளுடைய விலைகள்லாம் ஏறப்போகுது வெகு விரைவில். அது மட்டும் இல்லாம நம்ம டிராவல் பண்ணக்கூடிய பிளைட்ஸ் இப்ப வரைக்குமே எல்லாருமே வந்து துபாய் இந்த மாதிரி மெயினா இருக்கக்கூடிய ஏர்போர்ட் போய் தான் எங்க போனாலும் போவாங்க. ஆனா இப்போ இந்த மாதிரி நிலவரதுனால நம்ம எங்க போறதெல்லாம் சுத்தி போற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இவ்வளவு போர் நடந்தாலும் நம்மளுடைய இழப்பு மட்டும் பாத்தீங்கன்னா, ஈரான்ல இது வரைக்கும் அந்த பலன் ஒன்ன மாதிரி ஒரு வீடியோஸ் பார்த்திருப்பீங்க நீங்க. அந்த பலன் ஒன்னது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 168 குழந்தைகள், இது வெறும் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க, ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல அந்த அணு ஆயுதம் விழுந்து 168 குழந்தைகள் இது வரைக்கும் இறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2000க்கும் மேற்பட்ட நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ், லேடிஸ் எல்லாருமே இறந்திருக்காங்க. இவ்வளவு பெரிய ஒரு யாரும் பலமா வந்து காயப்பட்டிருக்காங்க, கால் இழந்திருக்க, கை இழந்த மாதிரி கொடூரமான முறையில இறந்தவங்க எல்லாம் அணு ஆயுதம் தாக்கி இருக்கிறாங்க. இப்போ வந்து இவ்வளவு போர் முழக்கம் நடந்துட்டு இருக்கு. எங்க இஸ்ரேலுக்கும் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கும் இவ்வளவு பெரிய போர் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் சரி, உங்களுடைய மனநிலையை வந்து தயவு செஞ்சு வெறும் சின்னமா சுருக்கிக்கங்க. அதாவது தமிழ்நாடு அரசியல் மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காம உலக அரசியலும் தெரிஞ்சுக்குங்க. அந்த மாதிரி நீங்க உலக அரசியலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய வாய்ஸ் ஆஃப் TN23 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.